18 உள்ள கூட்டல் விருத்தி கேள்வி. ஒரு அலங்காரம் சிறிய மின்குமிழ்கள் உள்ள பல வட்டங்களை கொண்டுள்ளது. அதன் முதலாம் வட்டத்தில் 5 குமிழ்கள், இரண்டாம் வட்டத்தில் 9 குமிழ்கள், மூன்றாம் வட்டத்தில் 13 குமிழ்கள் என்றவாறு குமிழ்கள் உள்ளன. என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஒரு அலங்காரத்தில் உள்ள மின்குமிழ்களோட எண்ணிக்கையை சொல்லியிருக்காங்க. ஓகே, அது என்ன மாதிரினா வட்ட வட்ட வடிவமாக இருக்கு. அதுல உள்ள மின்குமிழ்களோட எண்ணிக்கை. முதலாம் வட்டம் இருக்கு. ஓகே, முதலாம் வட்டம் இப்படி இருக்கு. இரண்டாம் வட்டம் அதை சுற்றி இருக்கு. மூன்றாம் வட்டம், நான்காம் வட்டம், இந்த மாதிரி வட்டங்கள் ஒவ்வொன்றுமே பெரிதாக அதிகரித்து கொண்டே செல்லும். அடுத்தடுத்து செல்ல வட்டத்தின் ஆரைகள் அதிகரித்து கொண்டே செல்லும். முதலாம் வட்டத்துல 5 மின்குமிழ்கள் இருக்கு. ஓகே, 1 2 3 4 5 மின்குமிழ்கள் இருக்கு. அந்த மாதிரி இரண்டாம் வட்டத்துல எத்தனை மின்குமிழ்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 9 மின்குமிழ்கள். 1 2 3 4 5 6 7 8 9 மின்குமிழ்கள். ஓகே, அந்த மாதிரி அதற்கு அடுத்த வட்டத்துல 13 மின்குமிழ்கள். இவற்றுக்குரிய எண்கோளத்தை நம்ம எழுதணும். எண்கோளத்தை எழுதுவோம். முதலாம் வட்டத்துல 5 மின்குமிழ்கள், இரண்டாம் வட்டத்துல 9, மூன்றாம் வட்டத்துல 13 மின்குமிழ்கள் என்றவாறு மின்குமிழ்கள் உள்ளன. முதலாம் வட்டத்திலிருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு வட்டத்திலும் உள்ள குமிழ்களின் எண்ணிக்கையை முறையே எழுதும் போது அவை கூட்டல் விருத்தியில் உள்ளன. கூட்டல் விருத்தினா என்னன்னா, அடுத்தடுத்த உறுப்புகளுக்கு இடையிலான பொது வித்தியாசம் சமனாக இருக்கும் பட்சத்தில் அதனை நம்ம கூட்டல் விருத்தி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இவ்வாறுதான் அதிகரிச்சு கொண்டு செல்லுது. முதலாம் உறுப்பு பாருங்க, முதலாம் உறுப்பு அதாவது முதலாம் வட்டத்தில் உள்ள குமிழ்களின் எண்ணிக்கையை T1ன்னு சொல்லுவோம். முதலாம் உறுப்பு ஃபர்ஸ்ட் டேர்ம், இரண்டாம் உறுப்பு, மூன்றாம் உறுப்பு, அந்த மாதிரிதான் அதிகரித்து கொண்டு செல்லுது. இந்த மாதிரி 10வது வட்டத்தில் உள்ள மின்குமிழ்களின் எண்ணிக்கையை கேட்டிருக்கிறாங்க. 10வது வட்டம் என்ன செய்யணும்? நீங்க அடுத்தடுத்துள்ள தொடர்பை கண்டுபிடிச்சு எழுதுறதுன்னா எழுதலாம், அல்லது அதை விட பொருத்தமான முறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எண்கோளம் அதாவது இந்த கூட்டல் விருத்தி பாருங்க, அடுத்தடுத்து பொது வித்தியாசம் அதிகரித்து கொண்டே செல்லுதுதானே. இதற்குரிய பொது உறுப்பை கண்டுபிடித்து அதில் எண்ணுக்கு பதிலா 10 பிரதியிட போறோம். ரொம்பவே முக்கியமான விஷயம், கவனமா பாருங்க. சரி, முதலாம் உறுப்பு T1ன்னு எழுதுவோம். சரியா? அதற்கு முதல்ல நம்ம இந்த எண்கோளத்துல பொது வித்தியாசம் அப்படின்ற ஒரு விடயத்தை கண்டுபிடிக்கணும். பொது வித்தியாசம்னா என்னன்னா, முதலாம் உறுப்பு தவிர்ந்த வேறு யாதாயினும் ஒரு உறுப்பிலிருந்து அதற்கு முந்தைய உறுப்பை கழிக்க வேண்டும். முதலாம் உறுப்பு தவிர்ந்த, அதாவது முதலாவது உறுப்பை எடுக்க முடியாது, வேற ஏதாவது ஒரு உறுப்பு எடுக்கலாம். அதில் இருந்து முதலாம் உறுப்பு தவிர்ந்த வேறொரு உறுப்பிலிருந்து அதற்கு முந்தைய உறுப்பை கழிக்கும் போது கிடைக்கும் பெருமானம் பொது வித்தியாசம் ஆகும். முதலாம் உறுப்பு தவிர்ந்த வேற ஒரு உறுப்பிலிருந்து அதற்கு முந்தைய உறுப்பை கழிக்க போறோம். இப்போ 9 செலக்ட் பண்ணோம்னா அதற்கு முந்தைய உறுப்பு 5 தானே. ஆகவே 9லிருந்து 5 கழிக்கும் போது 4ன்னு கிடைக்குது. ஆகவே உங்களுக்குரிய பொது வித்தியாசம் 4ஆக இருக்கிறது. இந்த இடத்துல பொது வித்தியாசம் நம்ம எவ்வளவு கண்டுபிடிச்சிட்டோம்? 4. இதனை வைத்துக்கொண்டு இதற்குரிய பொது உறுப்பு, அதாவது மனிதர்னா அவங்களுக்கு பேர், ஒவ்வொருத்தருக்கும் பேர் வேற மாதிரி இருக்கும் தானே, அதை வைத்துதான் அவரை அடையாளப்படுத்துவோம். அந்த மாதிரி இந்த மாதிரி கூட்டல் விருத்திகள்ல அவற்றுக்கு பொது உறுப்பு, அதாவது அவருடைய ஐடென்டிட்டி, அதுதான் அவருக்குரிய பெயர் மாதிரியான ஒரு ஒரு விடயம் தான் பொது உறுப்பு. அதை கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா, முதல்ல T1 நம்ம எழுதலாம். சரியா? பொது உறுப்பு சார்ந்து எழுதணும். 4 தர 1 பொது உறுப்பை முதலாம் உறுப்பு தானே இங்க கண்டுபிடிக்க போறோம். ஆகவே 1ஆல பெருக்கி அதோட என்ன செய்தா 5 வரும் அப்படின்னு பாக்கணும். 4 1ஆல பெருக்கினீங்கன்னா 4, 4ஓட 1 கூட்டும் போதுதான் 5 வரும். 4ஓட 1 கூட்டும் போதுதான் 5 வரும். அதே மாதிரி 2வது உறுப்புக்கு எழுதுவோம். T2 பொது உறுப்பு எல்லா இடத்துலயுமே மாறாது. பாருங்க, பொது வித்தியாசம் எல்லா இடத்துலயுமே மாறாது, சமனாதான் இருக்கும். 13ல இருந்து நீங்க 9 கழிச்சீங்கனாலும் உங்களுக்கு வித்தியாசம் 4 தான் வரும். அது நமக்கு பிரச்சனை இல்லை. பொது வித்தியாசம் ஏதாவது ஒரு இடத்துல கண்டுபிடிச்சா போதும், அதனை பயன்படுத்தி எழுத வேண்டும். 4 தர இது 2ஆம் உறுப்பு தானே. பொது வித்தியாசத்தை 2ஆல பெருக்கிட்டு அதோட என்ன செய்தா 9 வரும் அப்படின்னு பார்க்கணும். 2வது உறுப்பு நமக்கு தெரியும் 9ன்னு. அவை 4 2 8, 8உடன் 1ஐ கூட்டும் போது 9 வரும். அதே மாதிரி 3வது உறுப்புக்குரிய தொடர்பு எழுதுவோம். T3 4ஆல பாருங்க 3 பெருக்கி அதோட 1 கூட்டணும். பாருங்க, எல்லா இடத்துலயுமே 4 தான் வருது. கூட்டப்பட்ட பெருமானமும் 1 தான் வரும். அதுல எல்லாம் எந்த மாற்றமும் இருக்காது. இங்க மாறுற ஒரே ஒரு விடயம், அந்த உறுப்பினுடைய இலக்கத்திற்கு ஏற்றவாறு இங்க பெருக்கப்படும் பெருமானம் மாத்திரம் மாற்றம் அடைகிறது. உறுப்பினுடைய
இலக்கத்துக்கு ஏற்ற மாதிரி பெருக்கப்படும் பெருமானம் மாற்றமடையுது. நான் 3 12, 12உடன் 1 கூட்டினா 13. பாருங்க சரியா வருது. இதே மாதிரி TNன்னு ஒண்ணு எழுத போறோம். என்னன்றது என்னன்னா பொது உறுப்பு அல்லது எண்ணாம் உறுப்பு அப்படின்னு சொல்லுவோம். இவரை அடையாளப்படுத்தி காட்டுறதுக்கு பொது உறுப்பு அல்லது எண்ணாம் உறுப்பு அப்படின்னு தான் நம்ம இவரை அடையாளப்படுத்தி காட்டுவோம். அல்லது எண்ணாம் உறுப்பு. இந்த 2 டேர்ம்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. சில இடங்கள்ல பொது உறுப்பை காண்கன்னு சொல்லுவாங்க, சில இடங்கள்ல எண்ணாம் உறுப்பை காண்கன்னு சொல்லுவாங்க. ஆனா ரெண்டுமே ஒரே விஷயம் தான். பாருங்க தரப்பட்டுள்ள எண்கோளத்துக்கு ஏற்ற மாதிரி பொது வித்தியாசம் வைத்து அவர்களுக்கு இடையில் உள்ள தொடர்பை வைத்து பொது உறுப்புக்குரிய கோவை எழுத போறோம். இங்க எல்லாமே 4 தானே வந்திருக்கு. ஆகவே TNலயும் இங்க 4 தான் வரும். பாருங்க இங்க 1 இருந்தா 1ஆல பெருக்கிறோம். சரியா 1 இருந்தா 1ஆல பெருக்கிறோம். அந்த மாதிரி இங்க 2 இருந்தா 2ஆல பெருக்கிறோம். 3 இருந்தா 3ஆல பெருக்கிறோம். ஆகவே இங்க n இருக்கனால எண்ணால பெருக்கணும். n இருக்கனால எண்ணால பெருக்கணும். கூட்டப்படுற பெருமானத்துல எந்த மாற்றமுமே இல்லை. எல்லா இடத்துலயும் 1 தான் கூட்டப்படுது. ஆகவே இதனுடன் 1ஐ கூட்ட வேண்டும். இந்த TN தான் இந்த தரப்பட்டுள்ள எண்கோளம் அல்லது கூட்டல் விருத்தி அப்படின்னு சொல்லலாம். இந்த கூட்டல் விருத்தியினுடைய சிறப்பு ஆன இயல்பை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு பெயர். இவருக்கு ஒரு பெயர் மாதிரி பொது உறுப்பு தான் இவருக்குரிய அடையாளம். இந்த பொது உறுப்பை வைத்து கொண்டுதான் பெருமானங்களை நம்ம கண்டுபிடிக்க போறோம். நமக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க இந்த கேள்வியில அப்படின்னு பாத்தீங்கன்னா 10ஆம் வட்டத்தில் உள்ள குமிழ்களின் எண்ணிக்கை. அதாவது மறைமுகமா இங்க என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா 10ஆம் உறுப்பு என்ன அப்படின்றத கண்டுபிடிங்க. 10ஆம் உறுப்பை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. T1 நமக்கு தெரியும், T2 தெரியும், T3 தெரியும். இந்த மாதிரி 10ஆம் உறுப்புக்குரிய கோவையை நம்ம எழுதினோம்னா பாருங்க 10ஆம் உறுப்புக்குரிய கோவை எழுதினோம்னா இந்த சமன்பாட்டுல எண்ணுக்கு பதிலா 10 பிரதியிட போறோம். சரியா எண்ணுக்கு பதிலா 10 பிரதியிட போறோம். இங்க எழுதுறேன் பாருங்க. எண்ணுக்கு பதிலா 10 பிரதிட்டீங்கன்னா T10. T10ன்றது 10ஆம் உறுப்பை குறிக்கும். 4ஆல எண் பெருக்கப்படுது. இங்க எண்ணுக்கு பதிலா எந்த பெருமானம் போட்டிருக்கோம் 10 தானே. 4ஆல 10 பெருக்கி அதனுடன் 1ஐ கூட்ட வேண்டும். ஆகவே 4 10 40. 40உடன் 1ஐ கூட்டும் போது உங்களுக்குரிய விடை சமன் 41. அதாவது இந்த தொடர்புகளை வைத்துக் கொண்டு முதல்ல பொது எண் கோளத்தை எழுதணும், பொது வித்தியாசத்தை எழுதணும். அதற்கு அடுத்து பொது வித்தியாசத்தையும் அதனுடைய பெருமானத்தையும் வைத்துக்கொண்டு பொது உறுப்புக்கான கோவை எழுதியிருக்கோம். TN சமன் 4n சக 1. அதற்கடுத்து இந்த மாதிரி 10ஆம் வட்டத்தில் உள்ள குமிழ்களின் எண்ணிக்கை 10ஆம் உறுப்பு கேட்டிருக்காங்க. ஆகவே எண்ணுக்கு பதிலா 10 பிரதியிடும் போது உங்களுக்கு 10ஆம் உறுப்பு 41ன்னு கிடைக்கும். ஆகவே 10ஆம் வட்டத்தில் உள்ள மின்குமிழ்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 41 மின்குமிழ்கள். 41 மின்குமிழ்கள் தான் 10ஆம் வட்டத்தில் இருக்கும். 41 மின்குமிழ்கள். இவ்வாறு தான் முதலாவது பகுதிக்குரிய விடையை எழுத வேண்டும்.